வணக்கம். இன்றைக்கி கிட்டு சமையலில் நம்ம பார்க்க போகிறது பச்சை பட்டாணியில் ரைஸும் கறியும் தான். இதுக்கு ஒரு குக்கரில் 2 கப்புக்கு ரைஸ் எடுத்து அதில் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு விசில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுத்துடணும். பச்சை பட்டாணி தனியாக ஃப்ரெஷ்ஷான பட்டாணியை உதிர்த்து வச்சுருக்கு. அதில் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதுவும் வேக விட்டுறணும். ஒரு விசில் கேட்டால் போதும், சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இது ஒரு சின்ன குக்கரில் போட்டிருக்கேன். அதுவும் விசில் போட்டு எடுத்துடலாம். இப்போ பட்டாணி வெந்துருச்சு. இதில் உள்ள தண்ணியை மாற்றி வச்சிடணும். தண்ணி நம்ம க்ரீன் பீஸ் கறி பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக க்ரீன் பீஸும் மாற்றி வச்சிடணும். அதுக்கப்புறம் கறி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கடுகு, கறிவேப்பிலை, சோம்பு, பூண்டு போட்டு வதக்கி வெங்காயம் போட்டு வதக்கி ரெடி பண்ணி வச்சிடணும். இப்போ அந்த வதக்கின வெங்காயத்தை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிற க்ரீன் பீஸ் கூட சோயா சங்க்ஸும் அந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து ஜஸ்ட்டு ஒருக்க தழைச்சி எடுத்துடணும். ஒரு விசிலுக்கு மேலே கேட்கக்கூடாது, ரொம்ப குழஞ்சிடும். ஸோ இப்போது இந்த சோயா சங்க்ஸு போட்ட க்ரீன் பீஸும் ரெடி ஆகிடுச்சு. சாதமும் ரெடி ஆகிருக்கும், எடுத்து பார்க்கலாம். இந்த சாதத்தில் நல்ல உதிரியாக அழகாக ரெடி ஆகிருக்கு, ஒட்டாமல். ஸோ இப்போ இந்த சாதத்தை தனியாக இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம அதில் வெங்காயம், அந்த பட்டாணி எல்லாம் சேர்க்கணும். இப்போது ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற அந்த க்ரீன் பீஸை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் ஃப்ரைடு ஆனியன் இருக்குது, இல்லைன்னா தனியாக வெங்காயம் வதக்கி எடுக்கணும். இதை ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக இப்படி வதக்கி எடுத்துக்கணும். இது கூடயும் இன்னும் ஒரு பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம், ஏலக்காய் எல்லாம் சேர்த்து இந்த ரைஸ் கூட போட்டு கிளறி எடுக்கணும். 2 ஸ்பூன் நெய்யும் விட்டு கண்டிப்பாக நீங்களும் இந்த பச்சை பட்டாணி ரைஸும் பச்சை பட்டாணி கறியும் உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.